வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். ஃபேமிலி ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதை பார்ப்பதற்கு முன்னாடி www.vetriastro.in என்ற வெப்சைட்குள்ள வாங்க. என்னுடைய அனைத்து விதமான சர்வீஸ்களும் அதில் இருக்கு. உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னு சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து உங்க சர்வீஸை நீங்க எடுத்துக்கங்க. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இல்லை குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா, ஒரு திருமணம் செய்யும் பொழுது 2 பேரை ஜாதகத்தையும் பார்த்து தான் நம்ம திருமணம் செய்வோம். அப்போ பொருத்தங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை அந்த பெண்ணுக்கு குடும்பத்தில் உறவினர்கள் மூலியமாகவோ இல்லை அந்த மணமகனுக்கு குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் மூலியமாகவோ மனச்சிக்கல்கள், சங்கடங்கள், விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது மன வேதனை, குடும்பத்தை நல்லா ரன் பண்ண முடியாத, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை சரியா கிடைக்காம தொழில் டிராப் ஆகுறது, இதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளிநாடுக்கு போறது, சில பிரிவினைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து ஆரோஸ்கோப் மேட்சிங் கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு பார்த்தோம்னோ எங்களுடைய ப்ரிடிக்ஷனே ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். முன்ன சித்தர்கள் கையாண்ட அந்த முறையில தான் கையாண்டு கொடுப்போம். அடுத்தபடியாக இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தை உங்கள் 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். 2 பேருடைய ஜாதகத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதே மாதிரி அவங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த கோள்கள்லாம் யாரு? இந்த கோள்கள் உங்களுக்கு யோக பலனை செய்யுமா இல்ல உங்களுக்கு அவயோக பலனை செய்யுமா? சரி, இந்த கோள்கள் அவங்களுக்கு யோக பலனை செய்தா அவயோக பலனை செய்தா, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். இதுக்கு பேர் ஜாதகம் ஆய்வு பண்றதுன்னு சொல்றது சிஸ்டம் இருக்கு. அந்த ஜாதகம் ஆய்வு பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த பேட்டர்ன்ல நீங்க மிஸ்மேட்சிங் ஆவறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அந்த சம்பந்தப்பட்ட கதிர்வீச்சுகளை இன்க்ரீஸ் பண்றது, இல்ல அது சம்பந்தப்பட்ட கதிர்வீச்சுகளை டிகிரேட் பண்றது, இப்படிலாம் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்துல வெளியே வரலாம். முதல்ல இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்கிட்ட முதல்ல அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் கவுன்சிலிங்க்கு வரணும். அந்த கவுன்சிலிங்க்கு 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் ஓகே, இல்லை தனித்தனியாக வந்து என்னுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு, என்னுடைய விதி என்ன, என்னுடைய கர்மா என்ன, எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடைபெறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வரலாம். அதுக்கப்புறம் அங்கே என்ன விஷயம் இருக்குன்னு அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், இல்லை அவரையும் வர வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாகவும் எங்கிட்ட கவுன்சிலிங் வரலாம், இல்லை சேர்ந்தும் கவுன்சிலிங் வரலாம். இது பெற்றவர்கள் பெரியவங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மகன்களோ மகள்களோ இந்த மாதிரி சஃபர் ஆயிருந்தாங்கன்னா நீங்கள் கூட வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அந்த கவுன்சிலிங்கில் நம்ம அப்பப்போ மாதம் மாதம் ஒரு டேட் கொடுப்போம். அந்த டேட்டில் இந்த கவுன்சிலிங் போடுவோம், ஃபேமிலி ப்ராப்ளம் கவுன்சிலிங். அதில் வந்து எதனால் இது நடக்குதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி இதை சரி பண்ணலாம்ன்றதை அடுத்த கட்டமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் சரி பண்ணி குடும்ப சமேதமாக நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா நீங்களாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய கஸ்டமர்ஸ் அனைவரும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு பெரும் நோக்கத்தில் தான் இந்த சர்வீஸ் கொடுக்குறேன். இதை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.